கிளம்பிட்ட? அம்மா வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். என்ன ஹாசினி, டயர்டா இல்லையா உனக்கு? ரெஸ்டடா? இல்லைம்மா, அவசரமாக ஒரு வேலை, நான் அதை பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? அது வந்துமா. பரவாயில்ல சொல்லு. ராக்கியை பார்த்துட்டு வரலான்னு தான். இங்கே பாரு ஹாசினி, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டோன்னு நீ இப்படி அவனை அடிக்கடி போய் பார்க்குறது எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல. அன்றைக்கும் நீ போய் பார்த்தது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? என்ன கேட்கக்கூடாதுன்னு தான் சைலண்ட்டாக இருந்தேன். இல்லைம்மா, நான் எதுவும் அனாவசியமாலாம் போகிறதில்ல. நீ அனாவசியமாக போகிறதில்ல, அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு பார்க்குறவங்க என்ன நினைக்க மாட்டாங்க? அந்த பையன் தங்கியிருக்கிற வீட்டு பக்கம் இருக்கிறவங்க என்ன நினைக்க மாட்டாங்க? இப்படி ஒரு வயசு பொண்ணு வந்து ஒரு பையனை மீட் பண்ணுன்னா உன்னை தானே தப்பாக நினைக்குவாங்க. அம்மா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுமா. இதுதான் லாஸ்ட் டைம், இனி நான் போக மாட்டேன். சரி, போனமா சீக்கிரம் வந்தமான்னு. ஆமாம், என்ன தனியாக போக போகிறேன்? இல்லைம்மா, கனியை கூப்பிட்டுன்னு போகிறேன். இப்போ கூட நான் போயிருக்க மாட்டேன். அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆந்து எனக்கு தெரியாதுமா, அதான் சொல்லிட்டு வரலான்னு. சரி, பார்த்து போயிட்டு சீக்கிரமாக வந்து சேருங்க. அப்பாவுக்கும் இதெல்லாம் பிடிக்காது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த விஷயத்தில் அந்த பையன் மேலேயும் அப்பாவுக்கு ஒன்றும் அவ்வளோவா நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவனை பார்த்து நடந்துக்க சொல்லு. சரிம்மா. என்ன இதை இன்னும் காணோம்? சே, இங்கே வேறு யாருமே இல்லை. என்னை இங்கே தனியாக நிற்க வச்சுட்டு இவ்வளோ. நான் இங்கே மீட் பண்ணலான்னு சொன்னதுக்கு என்னை தப்ப ஏதாவது நினச்சிட்டாலோ என்னமோ தெரியல. எல்லாம் இந்த அம்மாவால் தான். சடனாக அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அண்ணனே சைலண்ட்டாக இருக்கான். இந்த அம்மா என்னடான்னா அவளை வீட்டுக்கு வர வைக்காத, அப்படி இப்படின்னு இல்லாத ரூல்ஸ் எல்லாம் போடுது. இங்கே மீட் பண்ணலான்னு சொன்னேன், ஏதானா தப்பாக நினச்சிக்கினாலா என்னென்னு தெரியலையே. ஏய் கனி, வாடி வா. எவ்வளோ நேரம்? சாரிப்பா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா? என்னை எப்போ வர சொன்ன? நீ எப்போ வந்துன்னு இருக்க? அது அம்மா கிட்ட நான் எதுக்கு போகிறேன் என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே லேட் ஆயிடுச்சு. ஆமாம், எப்பவுமே வீட்டில் தானே மீட் பண்ணுவோம், எதுக்கு நீ வீட்டுக்கு வேண்டான்னு சொல்லிட்ட? அதுவா, அது என்னடி எதுக்கு இப்படி இருக்கிற? அதை விடு, இப்போ தானே கல்யாணத்துலேருந்து வந்தோம், அதுக்குள்ளேயே எதுக்குடி கூப்பிட்டேன்? எனக்கு வேற பயங்கர டயர்டாக இருக்குது. அங்கே நடந்த கலவரத்தில் சரி சாப்பிடக்கூட இல்லை. சரி, போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போ, நல்ல விருந்து கொடுக்குறேன். விருந்தெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், அங்கே கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அப்பா அம்மாவும் கூடவே வந்தாங்களா? அதான் என்னால் எதுவுமே பேச முடியல. என்னதான் ஆச்சு அங்கே? எல்லாம் இந்த ராக்கியால் தாண்டி. ஓ, அப்போ அந்த ஆண்டிக்கு அப்படி ஆகுறப்போ நீயும் அங்கே தான் இருந்தியா? நானும் அங்கே தான் இருந்தேன். அவங்க அம்மாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசிக்கிட்டே இருந்தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, நீங்கள் யாரும் எனக்கு வேண்டான்னு கண்டபடி பேசின்னு இருந்தாண்டி. இதெல்லாம் கேட்டு தான் அந்த ஆண்டி வாங்கிட்டாங்க. ஓ, அப்புறம் ஏன்டி நீ இதை அப்பா கிட்ட சொல்லலை? நீ வேற சும்மா இருடி. இப்போவே அப்பாவுக்கு அவனை பிடிக்காம போயிடுச்சு. ஏதோ நான் விரும்புகிறேன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒத்துக்குவார். மற்றபடி அவருக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட நல்ல அபிப்பிராயமே இல்லை. பின்ன இப்படி ஓவராக ஆடினா யாருக்கு தான் நல்ல அபிப்பிராயம் வரும்? யார் தான் தப்பு பண்ணல, ஒரு முறை மன்னிச்சாதான் என்னவா? ஏன் அவன் அவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறான்? யாருக்குடி தெரியும்? போய் பிடிச்சிருக்கா பார், சரியான சிடுமூஞ்சி. இவனை விட்டால் அவனுக்கு வேற ஆளே கிடைக்கிட்டே அடி லவ் பண்ண. என்ன செய்ய, அந்த மூஞ்சியை ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. இப்போ வெறுக்கவும் முடியல. சரி மேடம், இப்போ எங்கே கிளம்புறீங்க? எதுக்கு என்ன துணைக்கு கூப்பிட்டீங்க? வேறங்க, அவனோட இடத்துக்கு தான். எதுக்குடி இப்படி அடிக்கடிக்கு அங்கே போகிற? யாராவது பார்த்தா அவ்வளவுதான். நீ லவ் பண்ணுற பையனை பார்க்க போகிற, சரி. எங்கள் அம்மாவும் அண்ணனும் என்னை மட்டும் இந்த இடத்துல பார்த்தாங்க, என்னை பிச்சிடுவாங்கடி. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், இதுதான் லாஸ்ட். இன்னொரு முறை நானும் வரமாட்டேன், உன்னையும் கூப்பிட மாட்டேன். இப்போ எதுக்கு அங்கே போனோம்? அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அந்த முட்டாளுக்கு தெரியாதுடி, அதான் மனசு கேட்கல.
அவனுக்கு சொல்லலான்னு. ஏம்மா இத்தனை ஃபோன் பண்ணி சொல்ல முடியாதா? சொல்லலாம். அப்படியே அவனை பார்த்து அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான். மாறிட்டடி, ரொம்ப மாறிட்டேன். அட நிச்சயமாதான் நம்பிட்டேன். இனிமே இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கக்கூடாது. நட போகலாம். கோச்சிக்காதடி. உனக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல லவ்வர் கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அம்மா சாமி, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. என்னை இப்படியே விட்டியனா ரொம்ப சந்தோஷம். நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம். லவ்வரை பார்த்தியா, பேசுனியா, அதோட நிறுத்திக்கோ. எனக்கு ப்ரேயர் பண்ணுற வேலைலாம் வேண்டாம். சரி சரி, சீக்கிரம் வா. பைரவி, நீ பாரு, நீ ஒரு வேலை செய்யக்கூடாது. ஆமாம் பைரவி, அம்மா சொல்கிற மாதிரி கேளு. நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஐயோ அத்தை, என்னை என்ன நோயாளி மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு இல்லை? இன்னும் ஒரு சின்ன தலை சுத்து தானே அத்தை, அதுக்கே இப்படி ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க? ஆமா பைரவி, அம்மா சொல்றதையும் அத்தை சொல்றதையும் கேளு. இது என்னங்க வம்பா போச்சு? எனக்கு அப்படி என்னதான் ஆச்சு? வெறும் தலை சுத்து தானே? ஆமா, தலை சுத்துதான். இருந்தாலும் டாக்டர் உன்னை கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க. காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்கல்ல, அதால நம்ம உஷாரா இருக்கிறது நல்லது. அட நீங்க வேற, இந்த டாக்டருங்களை பத்தி தெரியாதா? சும்மா பயம் பொறுத்துவாங்க. அதுக்கு என்ன அப்படியே உட்கார முடியுமா? எல்லாத்துக்கும் மேல நான் என்ன எல்லா வேலையுமா இழுத்து போட்டு செய்யறேன்? வீட்டில் வேலைக்கு ஆளுங்க இருக்காங்க. சும்மா மேல் வேலை தானே பார்க்குறேன். அந்த மேல் வேலையை தாம்மா கொஞ்ச நாளைக்கு பார்க்காத, அப்புறமா பாரு. நல்லா சொல்லுவேம்மா நீ. நான் மட்டும் நேரத்துக்கு எல்லாரையும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லலைன்னா கிரிஷ் அப்படியே போயிடுவான். ஸ்ரீ சாப்பிடவே மாட்டா. இவருக்கு வச்சு கொடுத்தாதான் சாப்பிடுவாரு. இதெல்லாம் யார் பண்ணுவா? இதான் உன் பிரச்சனையா? இப்போதான் கிரிஷு கல்யாணம் ஆச்சுல, அவன் பொண்டாட்டி அவளை பார்த்துக்க போறா. என் பையனை கொஞ்ச நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. சரியே சொன்னீங்க சம்மந்தி. எங்க அந்த ஸ்ரீ? அவ தனியாகவும் செய்ய வேண்டாம். கிருத்திகா தான் கூட இருக்கால, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. நீ எதை பற்றியும் தலை கெடுத்துக்காத. ஆமாம் பைரவி, உன் மாமியார் சொல்கிற மாதிரி நல்ல ரெஸ்ட் எடு. உன்னை நான் பார்த்துக்கிறேன். அட உங்க ஆளாளுக்கு என்ன ஆச்சு? இங்க யாருக்கும் ஒன்னும் ஆகல. இப்ப நீ இவ்வளவு நேரம் நின்று பேசவே கூடாது. வா, ரூமுக்கு வந்து படுவா. ஆமா பைரவி, போ படு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அப்புறமா நீ வெளியே வரவே வராத. உனக்கு சாப்பாடு நம்மளே எடுத்துட்டு வரோம். என்னங்க இது? வா, இனிமே எல்லாம் அப்படிதான். எதுக்கு நான் மயங்கி விழுந்தேன்? என்ன ஆச்சு? யாருமே ஒன்றும் கேட்க மாட்டேன்றீங்க. இனி அதை பத்தி பேச வேண்டாம். நீ எதுக்கான மயங்கி விழுந்துக்கோ. இப்ப நம்மளுக்கு உன்னோட ஹெல்த் தான் முக்கியம். போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்லைங்க, நான் கல்யாணத்துல ராக்கி கிட்ட பேசினேன். பைரவி, எனக்கு கோவம் வர வைக்காது. பைரவி, அதான் மாப்பிள்ளை சொல்கிறாருல்ல, அப்புறமா என்ன? போ, போய் ரெஸ்ட் எடு. யாரை பற்றி எங்கே பேச வேண்டாம், உள்ள போ. என்னங்க? நீ நடு உள்ள